ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் ரொம்பவே முக்கியமானது. குவைத் அரசு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. ஈரான் மோதலுக்கு பிறகு குவைத் என்ன செய்ய போகுது, ஆயில் ப்ரொடக்ஷன் ஏன் திடீர்னு அதிகரிக்குது, இதனால் உலக எண்ணெய் விலை, இந்தியா, கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குவைத் ஆயில் மினிஸ்டர் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 2026 முதல் குவைத்தில் தினமும் 2.628 மில்லியன் பேரல் அளவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இப்போ இருக்கும் அளவுக்கு மேலாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கூடுதலாக 1,88,000 பேரல் பெர் டேக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பெரிய டிசிஷன் தான். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஈரான் மோதலுக்கு பிறகு மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஆயில் சப்ளைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட்டை ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்காகவும் பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் தான் குவைத்ல ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த முடிவை குவைத் மட்டும் எடுக்கல, ஓபிஇசி பிளஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், குவைத், கசக்ஸ்தான், அல்ஜீரியா, ஓமன், இந்த 7 நாடுகள் சேர்ந்து ப்ரொடக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண போகுது. இந்த நாடுகளோட நோக்கம் பாத்தீங்கன்னா, குளோபல் ஆயில் மார்க்கெட்டை ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே முக்கியமான கேள்வி இருக்கும், ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகுன்ற கேள்வி இருக்கும். சப்ளை அதிகரிச்சுச்சுன்னா ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த போர் நிலைமை இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் விலை உயர வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது எண்ணெய் விலை ஒரே மட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. டே பை டே இன்க்ரீஸும் ஆகலாம், குறையவும் வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பிரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. டீசல் காஸ்ட் கண்ட்ரோலா இருக்கும். இம்போர்ட் பில் குறையும். இந்தியா பாத்தீங்கன்னா அதிகமா கல்ஃப் ஆயில தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால இந்த டெசிஷன் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனா என்ன ரிஸ்க் இருக்குன்னா, ஈரான் டென்ஷன் இதே மாதிரி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஷிப்பிங் இஷ்யூஸ் வரும். ஹர்மோஸ் நீரிணை டேஞ்சரா இருக்கு அப்படின்னா ஆயில் சப்ளை பாதிக்கும். அப்ப எண்ணெய் விலை மீண்டும் உயரும். நிபுணர்கள் கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சில வாரங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நிலைமை சாதாரணமாகிருச்சு அப்படின்னா எண்ணெய் விலை நிலையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் எடுத்த இந்த முடிவு உலக பொருளாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.